ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி தோசையோடவெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி அருமையான சுவையில் வெங்காய சட்னி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் அவசியம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 போல் வெந்தயம், அப்புறமா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் வந்து ஒரு 7 போல் போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் முழு மல்லி, இந்த 3ஐயும் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, கரிஞ்சிரும். அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா வதங்கி வந்திருக்கு, ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் புளி தண்ணி, அதாவது புளி கொஞ்சமாக எடுத்து புளி தண்ணி எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி, கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற ஆனியன் சட்னியை விட இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ராய்க்களியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன். இட்லிக்கெல்லாம் நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை மறுபடியும் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன். கூடவே வந்து உளுந்து பருப்பு, அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. கடுகு வெடிச்சதும் ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பூண்டை வந்து அரைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டு அந்த லைட்டான ஃப்ளேவர் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கின உடனே கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சட்னி, அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இந்த டைமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம் பண்ணிடுங்க. சட்னி நல்லா வற்றி சுண்டி வரட்டும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக நல்லா சுண்டி கலரே மாறி வந்திருக்கு. அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி இருக்கிறனால இட்லி தோசை கூட செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நிக்கிஸ் கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.